கர்த்தர் நிச்சயம் உங்களோட பேசுவார். காலையில அவருடைய சமூகத்துல வந்து காத்திருக்கணும். நல்ல போற்றி ஆண்டவரை துதிச்சிட்டு நல்ல வாயை திறந்து ஆண்டவரை பாடிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க விண்ணப்பம் பண்ண வேண்டியவெல்லாம் விண்ணப்பம் பண்ணிட்டு மெதுவா உட்காந்து, ஆண்டவரே இவ்வளவு நேரம் நான் உங்களை துதிச்சேன், உங்களை பாடுனேன், என் ஜெபத்தை எல்லாம் வச்சுட்டேன், இப்போ நீங்க பேசுவதற்கு நான் காத்திருக்கேன், நீங்க என் கூட பேசுங்க, ஒரு வார்த்தையாவது பேசுங்களேன். இன்னைக்கு ஒரு சின்ன பிள்ளை நம்ம வீட்டுல நம்மகிட்ட தாய் தகப்பனாகிய நம்மகிட்ட ஒரு காரியத்தை கேட்கறதுக்கு என்ன அடம் பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கு பாருங்க. நம்ம மனசு இறங்குறமா இல்லையா? இறங்குறமா இல்லையா? யோசிங்களேன். இறங்கிடுதல்ல, இறங்கி எதையாவது செய்யணும்னு நினைக்கிறோம்ல. நமக்குள்ளே எப்படி ஒரு இறக்கம் இருக்கும்னா நம்முடைய தேவனுக்கு அங்கதான் நமக்கு வந்துச்சு. இறக்கத்தினுடைய முதல் பிறப்பிடமே அங்கதானே, அங்க இருந்தா நமக்கு வந்திருக்கு, டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. அப்ப அவர்கிட்ட நாம, ஆண்டவரே இந்த கால வேளையில வந்திருக்கேன், என் கூட நீங்க பேசுங்க, நான் காத்திருக்கேன்ப்பா, நான் வெயிட் பண்றேன், நீங்க என் கூட பேசுவதற்கு